சேர்க்கிறதுக்கு ஆணையிட்டால் அதன்படிதான் இன்னைக்கு காவல்துறை பெண்கள் 89 ஆட்சியில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாரு. இப்ப மரியாதைக்குரிய தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது பெண் சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்காக பல திட்டங்கள் தீட்டி ஒரு சிறப்பான திட்டமாக 2 திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கான இலவச பேருந்து. எதற்காக மகளிருக்கு கொடுக்கிறார்? எத்தனையோ ஆண்கள் சொல்கிறார்கள், என்ன பொம்பளைக்கு மட்டும் உங்களால் செய்யறாரு, ஆம்பளைக்கு செய்ய மாட்டாரா? என்ன வீட்டில் இருக்க பொம்பளைக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அதை கொடுக்கணுமா அப்படின்னு கிண்டல் கேள்வி செய்கிறார்கள். எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் 1000 இல்ல அவ்வளவு கூட இவ்வளவு கூட, நீ என்ன இதை செய்யறாரு, அரசாங்க பணத்தான கொடுக்குறேன்னு சொல்லி அவர்கள் கிண்டல் கேள்வி செய்கிறார்கள். மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மகளிருக்கு 1000 என்பது இந்த இந்தியாவிலே, இந்த உலகத்திலே பெண்களுக்கு 1000 என்று சொல்லி கொடுத்த ஒரே தலைவர் தளபதியார் மு.க. ஸ்டாலின் தான். எதற்கு கொடுத்தார்? நம்ம ஆம்பளை சொல்லி ஆம்பளை வந்து வெளியில போயிட்டு வந்து, உனக்கு என்ன வீட்டில் இருக்க டிவியை பார்த்துக்க உட்காந்துருக்கேன், வெளியில போய் சம்பாரிச்சு வந்து, ஐயோ அப்பா நான் சம்பாரிச்சு வந்து கொடுத்து நீ டிவி பார்த்துக்கிட்டு கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்க, நீ பண்றதுக்கு அழிச்சாட்டி இருந்தாங்கன்னு சில ஆம்பளை சொல்லுவாங்க. அதே மாதிரி சில அரசியல்வாதி சொல்றாங்க. எதற்காக பெண்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், ஒரு பெண் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவார்கள், படிச்சவங்க தெரியும், வீட்டில் இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கவங்க தெரியும். அந்த பெண்கள் வீட்டில் இருக்காங்கன்னா வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சிந்திக்க வேண்டும். என் தலைவர் சிந்தித்தார். என்ன சிந்தித்தார்? பெண்ல வீட்டில் யாரு துணி துவைக்கிறது? பொம்பளையால தான் துணி துவைக்கிறீங்க. அந்த துணி துவைக்கிறதுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்? 5000 ரூபாய் கொடுக்கலாமா? அந்த வீட்டு ஆம்பளை. வீடு கூட்டுறாரு, துடைக்கிறாரு, பொம்பளை இல்ல, அதுக்கு ஒரு 5000. சமையல் பண்றாரு, பொம்பளை இல்ல, அதுக்கு ஒரு 5000. பிள்ளைகளை படிக்க வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறாரு, அது பெண்கள், அதுக்கு ஒரு 5000. இந்த வீட்டுக்காரன் தயார் பண்ணி சோத்தை ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணி இவன் வண்டியை தொடச்சு ஆள் தொடச்சு இவங்களை வெளியே வர அனுப்பின, அதுக்கு ஒரு 5000 தான். அப்ப 25000 ரூபாய் உரிய வேலையை பெண்கள் வீட்டில் செஞ்சிட்டு இருக்காங்க. சம்பளமாக கொடுத்தால் ஒரு பெண்ணிற்கு 25000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனா அதையெல்லாம் செய்து அதை பற்றி எதை பற்றி கவலைப்படாம தன் வீட்டிற்காகவே, தன் கணவனுக்காகவோ, தன் பிள்ளைகளுக்காகவோ அவங்க ஒழிச்சு வெளியே சொல்லாம அவங்க இருக்காங்க. நம்ம வீட்டுக்காரங்களும் வந்து நீ சும்மா உட்காந்துருக்க, டிவியை பார்த்துருக்க, அது இருக்குன்னு சொல்லி லக்கல் வேலை பேசுறியா, அதையும் தாங்கி இந்த பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு நம்மளான ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தால் 1000 ரூபாய் அறிவித்தார் என் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு ஏதோ பெண்கள் பெண்கள் சாதாரணமாக நினைத்து விட முடியாது. நாட்டுடைய சரிபாதி பெண்கள் வீட்டில முழுசா அவங்க எல்லாம் அவங்க வீட்டுல பொம்பளை வீட்டுக்கே வர முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள். ஏன்னா எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த உலகத்திலே, இது இந்தியாவிலே சிந்தித்து பெண்களுக்கு ஏதாவது செய்யணும் சொல்லி தலைவர் அறிவித்தார். அத்தோடு மட்டுமல்ல, இன்னைக்கு பொம்பளையாளர்கள் வந்து அவங்கள கையேந்த கூடாது. யாத்தியா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனா ஹாஸ்பிட்டல் போறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கோயில் உலகத்துக்கு போறாங்க, விசேஷ ஊருக்கு போறாங்க. சரி, அதுல அவங்க ஏதாவது நல்லபடியா போயிட்டு வரணும்னு சொல்லிட்டான் இலவச விடியல் பேருந்து நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு நீங்க மனசாட்சியை தொட்டு நான் சொல்றீங்க, இன்னைக்கு விசேஷம் நம்ம வீட்டு விசேஷ வீட்டுல, நம்ம வீடு பகுதியில் உள்ள இளவு வீடுல, நம்ம பகுதியில் உள்ள கோயில்ல எல்லாத்திலையுமே பெண்கள் கூட்டம் கூடிடுச்சு. அது காரணம் என்னன்னு சொன்னால் அந்த தளபதியார் மு.க. ஸ்டாலினுடைய அந்த இலவச பேருந்து தான் மெயின் காரணம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, யாரு பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, கணவனை கையேந்தாமல். அப்ப கணவன் கையேந்தாமல் அந்த பெண்கள் நடக்க வேண்டும், அவர்கள் பெண்கள் வாழ வேண்டும். இந்த நாட்டுடைய பெண்கள், இந்த நாட்டுடைய கண்கள், அவர்கள் வளர்ந்தால்தான் இந்த நாடு வளரும். அவர்கள் இருந்தால்தான் இந்த உலகம் செழிப்புற்ற உலகமாக இருக்கும். இரக்கமுள்ள உலகமாக, அன்புள்ள உலகமாக, ஆதரவுள்ள உலகமாக பெண்கள் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யும் சொல்லிட்டா இந்தியாவிலே முதன்முறையாக பெண்களுக்கு என்று 1000 ரூபாய் கொடுத்தவர் என் தலைவர். பக்கத்துல வந்து ஏதோ பக்கத்து மாநில கொடுத்தோம், அதை பார்த்து நாங்க கொடுக்க கிடையாது. கேட்டா வந்து அதை செய்ய, நாங்க வந்து அதை செய்ய, நீ செஞ்சிருக்க வேண்டியதானே, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லைங்கள, நீங்க கொடுத்துருக்க வேண்டியதானே. அப்ப செய்யவும் வருதுல, செய்யறவர்களை குறையும் குற்றமா சொல்றது. இப்படி
இந்த ஒரு துஷ்பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு ஒரு தேவையில்லாமல் இந்த ஆட்சியை திராவிட முன்னேற்ற ஆட்சியை குறை சொல்லிக் கொண்டு இந்த எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நான் பல மேடைகளை சொல்லுகிறேன், இன்னும் நான் சொல்லிக்கிறேன்.